நேயர் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசனின் பணிவான வணக்கங்கள். இந்த வருடம் 2023 புது வருடத்தின் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்ம ராசியை பார்க்குறதுக்காக சென்னையிலிருந்து ஜோதி ரத்னா திரு ராம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசியை நாம் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 புத்தாண்டு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை பெற போகிறார்கள், தன்னுடைய தொழில் ரீதியாக தன்னுடைய குடும்பத்தின் ரீதியாக எந்த மாதிரி ஒரு பலனை பெற போகிறார்கள் என்று கூறுவதற்காக சென்னையிலிருந்து திரு மதிப்புக்குரிய ஜோதிட ரத்னா திரு ராம் அவர்கள் வந்திருக்கார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காலபுருஷ தத்துவத்திற்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு, அதாவது இதுக்கு உருவமே பாதி குதிரையும் பாதி மனித உடம்பும் அம்பு ஏந்திய மனித உடம்பும் இருக்கும். அதாவது தன் லட்சியத்தை ஒரு குறிக்கோளாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தனுசு ராசி நேயர்கள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி ஒரு பலனை இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு அவங்க அந்த சுப பலனை தரப்போகிறது? இந்த தனுசு ராசி நேயர்கள் பொதுவாகவே பாக்கியம் நிறைந்தவர்கள். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். அந்த தனுசு ராசி அமைய பெற்றவர்கள் இறை வழிபாடு, இறை சக்தி இதெல்லாம் இயற்கையாகவே பெற்ற மனிதர்கள். தர்ம சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்பொழுது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தன் ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பயிற்சிங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய மேஷத்துக்கு போவார். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த 4 மாத காலகட்டங்கிறது இந்த வீடு மனை வாகனம் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இவங்க தேடி போய் அதை ஒரு அமைச்சிக்கிற மாதிரி ஒரு தன்மை இந்த 3-4 மாத காலகட்டத்துக்கு இருக்கும். சனி பகவான் சனி பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி பகவான் ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகும்போதும் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போகும்போதும் பலன்கள் என்ன மாதிரி இருக்குன்னா, குரு பகவான் ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராசியவே பார்க்குறார். அப்போ இவங்க வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிரயத்தனம் பண்ணுறவங்க, நெடுந்தூர பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை அந்த ராசிக்கு விடுறதுனால ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாமே, ஏன்னா சுய சிந்தனை சுய ஆற்றல் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பாவம் ராசி. அந்த இது எல்லாத்தையும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் சுபத்துவம் பெற செய்து ஒரு முன்னேற்றத்தை, அதாவது 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் லக்னத்தை ராசியை பார்ப்பார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது, பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது, லாபஸ்தானம் பலப்படுகிறது, ராசி பலப்படுகிறது. இந்த 3 பாவமும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுதியான ஒரு நற்பலன்களை கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை இருக்கிறது. நல்லதுங்க. இப்போது இது வரைக்கும் தனுசு ராசிக்கு பாதசனியாக இருந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்த சனி பகவான் இந்த 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போகிறாரு. அது அதிக பலனை சனி பகவானின் மூலமாக பெறக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி. அப்போ அந்த 3ஆம் இடத்தில் செய்யக்கூடிய சனி பகவான் மூலம் இந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை குடும்ப ரீதியாக இந்த தனுசு ராசி நேயர்கள் பெறப்போகிறார்கள்? சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறமா 3ஆம் பாவத்திற்கு போகும்பொழுது அந்த முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய சகோதரம் இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்திற்கு போகிறதுனால இந்த முயற்சிகளில் ஒரு தடை தாமதம் மந்தத்தன்மை இதெல்லாம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வரும். ராகுவோட 11ஆம் பார்வை 3ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை 3ஆம் பாவத்திற்கு விழும்பொழுது ராகு சனி சேர்க்கைன்னா அந்த பொருளாதார முன்னேற்றம், சகோதர வழியில் ஒரு பொருளாதார நன்மை முன்னேற்றம், முயற்சியில் ஒரு அதாவது மல்டிப்ளை பண்ணக்கூடிய பிரம்மாண்டப்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரகம் ராகு பகவான். அந்த ராகு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு விழுறதுனால, ராகு சனி பொதுவாகவே நட்பு கிரகங்கள், முயற்சியில் தடை தாமதங்கள் இருந்தாலும்
எதிர்பாராத விஷயங்களை இது சார்ந்த, அதாவது 3ஆம் பாவம் அதை காரகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மையை செய்யக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா உண்டு. இப்போ இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டு 3ஆம் பார்வையாக வந்துட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு விரயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார்? ஏன்னா பூர்வ புண்ணியத்தையும் பார்த்து விரயத்தையும் பார்க்கும்போது வந்து பூர்வ புண்ணிய சொத்து மூலயமாக ஒரு விரயத்தை கொடுக்குமா, அல்லது குழந்தைகள் மூலயமாக ஒரு விரயத்தை கொடுக்குமா? எந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த தனுசு ராசி பெறுகிறார்கள்? குரு பகவான் குரு பெயர்ச்சி, அதாவது சொல்கிறேன், குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குருவோட பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது, 11ஆம் இடத்துக்கு இருக்குது, ராசிக்கு இருக்குது. சனியோட பார்வை நீங்கள் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியத்துக்கு இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திற்கு சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், அதுக்கப்புறமா விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியத்தினால் ஒரு குழந்தைகளால் விரயம், குழந்தைகளுக்கான சுப விரயங்கள், அதேபோல் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பூமி நிலம், முன்னோர்கள் வழி, அதாவது பூர்வ புண்ணியம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பூர்வ புண்ணியம்னா இந்த நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள், முன்னோர்கள் வழி வந்த கர்மாக்களுக்காக நம்ம செலவு செய்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட்டும் அந்த இடத்துல வருது. அப்போது இந்த திதி தர்ப்பண காரியங்களுக்காக நம்ம வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, போய் ஒரு காசி ராமேஸ்வரம் போய் நம்ம பரிகாரங்களை செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு காரியங்களும் இந்த காலகட்டம்னா தனுசு ஆல்ரெடி வந்து 9ஆம் பாவமாக விழுந்து பித்ரு ஸ்தானமாக விழுந்து அது ஒரு கர்ம காரியத்தை, கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் 10ஆம் பாவம். ஆனால் கர்ம காரியங்கள் பித்ரு காரியங்கள்லாம் 9ஆம் பாவம், 9ஆம் காலவர்ஷம் 9ஆம் பாவம். அப்போது இது சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. ஓகே, நல்லது. இவங்களுக்கு இப்போ அதே மாதிரி வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடிய 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் தனித்த குரு அமர்ந்திருப்பது, அதாவது தனித்த குரு ஒரு அவதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்த அந்த இது வந்து இனி தாக்கங்கள் எப்படி இருக்கும்? சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு 3-4 மாத காலகட்டத்துக்கு தான் சஞ்சரிக்க போகிறார். அதுக்கு அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போது 5ஆம் இடத்துலேருந்து ராசியவே பார்க்குறார். அப்போது ராசி இன்னும் பலப்படும். இவங்களுடைய சுய சிந்தனை, சுய ஆற்றல், அந்தணன் தனித்து நிற்க அவதியுண்டாங்கிறது உண்மைதான். ஆனால் அது ஒரு டெம்பரவரி ஒரு செட்பேக் தான். அதுக்கு அடுத்தது குரு வந்து ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார் ஒரு 6-7 மாத காலகட்டத்துக்கு. குரு ராகு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் சார்ந்த ஒரு முன்னேற்றம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராகுனா மிகுதிப்படுத்தி பிரம்மாண்டப்படுத்தி குழந்தை சார்ந்த விஷயங்கள், புத்திர பாக்கியம், பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க இப்போ தொழில் எந்த மாதிரியான தொழில் அமையும்? தொழில் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறார் பெயர்ச்சிக்கு அப்புறமா. இவங்க செய்யக்கூடிய தொழில் காரகனே சனி பகவான், தொழில் காரகனே சனி பகவான் தான். அப்போது 10ஆம் பார்வையாக 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது இந்த 3 மாத காலகட்டத்திற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். இப்போ இவங்க இந்த 3 மாத காலகட்டத்துக்கு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்டு. சனியோட பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு, அதாவது 5ஆம் இடத்திற்கும் அதேபோல் 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் இந்த 3 பாவத்துக்கு விழுறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்க விரயம், அதாவது ஒரு விரயத்தை செய்து தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. இப்போ இந்த தனுசு ராசி இருக்கிற இந்த 2023 ஆண்டை வந்து இன்னும் மேலும் சிறப்பாக அவங்க வந்து வழிநடத்தி செல்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது இந்த தனுசு ராசினியர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து பெறுகிறார்கள்? தனுசு ராசிக்காரர்கள் பாக்கியசாலிகள், விட்டு கொடுத்து போகிறவங்க, தியாக சிந்தனை, தியாக மனப்பான்மை, இறைசக்தி, பிரபஞ்ச சக்தியோட ஆசி பெற்ற ஒரு ராசி தனுசு ராசி. இயற்கையாகவே இந்த நல்ல அமைப்புலாம் இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா என்ன, நமக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிமுறைகள் பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் ஒரு நல்ல பலன்களை பெற முடியும். அந்த வகையில் இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராசி அதிபதிங்கிறதுனால சூரியன் இப்போ ஆல்ரெடி வந்து தனுசு ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. அப்போது குருவும் சூரியனும் அப்படின்னா மந்திர உச்சாரணம், மந்திர சார்ந்த விஷயங்கள் பரிகாரங்களாக செஞ்சு நம்ம அதை அமைச்சிக்கிட்டோம்னா சிறப்பான ஒரு நிலை. ஒன்றுமே வேணாம், சின்னதாக ஒரு இந்த நவகிரக ஸ்தோத்திரம்
நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிவேச ராகவே கேதுவே நமக. இந்த சின்ன 2 வரி மந்திரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு தொடர்ச்சியாக குரு ஹோரையில் சொல்லிட்டு வர இவங்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலை. ஏன்னா குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமா இன்னும் 1 வருட காலகட்டத்திற்கு குரு தன்னுடைய சொந்த ராசியவே பார்க்கிறார். அப்போது ஆட்சி பலம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு இந்த பெயர்ச்சி, இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கோச்சார கிரகம் மூலயமா தான் வந்து இந்த பலன் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்தால் கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.